அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய சீரா வகுப்பிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்காக மதீனாவிலே மேற்கொண்ட அடுத்த ஒரு நடவடிக்கை, அதுதான் மதீனாவிலே வாழ்ந்த அல்லது மதீனாவுக்கு பக்கத்தில் வாழ்ந்த முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான முயற்சி. இப்ப முஸ்லிம்களுக்கு இடையிலே இந்த சகோதரத்துவம், ஒருமைப்பாடு இவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்ப ஒரு நல்ல ஒரு அடித்தளம் விடப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அடுத்த அந்த நகர்வு, அடுத்த ஒரு கட்டம் என்னண்டா, முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன செய்யணும், அவர்களோடு இருக்கிற அந்த சமாதானமான சக வாழ்வை எப்படி ஏற்படுத்தலாம், இதற்கான ஒரு ஆரம்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக செய்கிறார்கள். குறிப்பாக இந்த மதீனாவுக்கு அருகிலே யூதர்கள் வாழ்ந்தார்கள். நாங்கள் கடந்த வகுப்புகளிலே படித்திருக்கிறோம், இந்த யூதர்கள் 3 பிரிவினர்களாக 3 வகையாக இருந்திருக்கிறார்கள். ஒன்று பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய கைனுகா கிளையார்கள் என்று சொல்றது. அடுத்தது பனு நலீர், பனு குரைலா. இதெல்லாம் தனித்தனி பாடங்களாக நாங்கள் பின்னால படிக்கலாம். உண்மையிலேயே இந்த மதீனாவிலே அல்லது மதீனாவுக்கு அருகில் வாழ்ந்த யூதர்கள் அவர்களுடைய உள்ளத்தில முஸ்லிம்களுக்கு எதிரான பகை உணர்வை மறைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போராடவில்லை, முஸ்லிம்களுக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களோடு, குறிப்பாக இந்த யூதர்களோடு ஒரு இணக்கப்பாடான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். அதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே மதீனா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. யூதர்களையும் இணைத்து, சுருக்கமா சொல்ல போனா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொன்னாங்கண்டா, இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படுகிற முஸ்லிம்கள், யூதர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மதங்களை பின்பற்றுகின்ற முழு உரிமை கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதை போன்று யூதர்களும் அவர்களுடைய மதத்தை பின்பற்றலாம், முழு உரிமை கொடுக்கிறார்கள். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு விடயத்தை சொல்கிறார்கள். எப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒருவருக்கு எதிராக யாராவது போர் தொடுத்தால், உங்களுக்குள், முஸ்லிம்களுக்குள்ளும் யூதர்களுக்குள்ளும் ஒருவருக்கு ஒருவர் உதவி அறிக்கணும். இது 2வது விடயம், சுருக்கமா சொல்றேன். அடுத்தது எப்படின்னா, அதுல இன்னொரு ஒப்பந்தம் செய்யறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள் மதீனாவுக்குள்ள எந்த விதமான குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடாது, இரத்தத்தை ஓட்டக்கூடாது, மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. இன்னொரு ஒப்பந்தம், மதீனாவுக்கு எதிராக யாராவது போர் தொடுத்து வந்தால் அல்லது மதீனாவை முற்றுகையிட்டால், இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படுகிற முஸ்லிம்களும் யூதர்களும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கணும். மதீனாவை பாதுகாக்கிற விடயத்தில் எல்லாரும் ஒன்றிக்கணும், அந்த ஒப்பந்தத்துடைய உள்ளடக்கங்கள். அதுபோல இன்னொரு ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. எப்படின்னா, குறைஷியர்களுக்கு யாராவது உதவி செய்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டார். மதீனாவுல குறைஷிகளுக்கு யாராவது உதவி செஞ்சா அவர்களுக்கு மதீனாவுல பாதுகாப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தூர நோக்கோடு எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான அடிப்படைகள். அதுல இன்னொரு முக்கியமான ஒப்பந்தத்தை சேர்த்தாங்க. அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படுகிற முஸ்லிம்கள், யூதர்கள், இவர்களுக்கு இடையில் ஏதாவது சச்சரவுகள் ஏற்பட்டால், சண்டைகள் ஏற்பட்டால், பிரச்சனைகள் ஏற்பட்டால், இறுதி முடிவு அல்லாஹ்வுடையதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முடிவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் இறுதியாக தீர்ப்பு சொல்லுவார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சில ஒப்பந்தங்களை எழுதி யூதர்களோடு ஒரு சக வாழ்வை உருவாக்கி கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்ற ஒரு முக்கியமான நிபந்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் இட்டார்கள். இது ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்ட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. இப்படி இருக்கிற போது அன்புக்குரிய சகோதரர்களே,
குறைஷியர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? மக்காவுல இருக்கிறாங்க. அவர்களுக்கு முஸ்லிம்களை அழிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்யணும் என்ற முழு பகைமை உணர்வு இன்னும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க என்ன செய்யறாங்கண்டா, இப்படியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதி ஹலீஃபா. இந்த நிலையிலும் கூட மக்காவிலே உள்ள குறைஷியர்கள் காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுல அவங்க முதலாவது செய்த நடவடிக்கை என்னென்றா, இப்ப மதீனாவுல ஒரு முனாஃபிக் இருந்தான், உங்களுக்கு சொன்னேன் முனாஃபிக், அடிக்கடி கேட்டிக்கிறேன், என்ன பேரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லா இப்னு உபை. இவன் இப்ப இந்த குறைஷியர்களோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிற போது அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில ஒரு மறைமுகமான ஒரு பொறாமை இருந்துச்சு. இந்த இவன் தான் அந்த மதீனாவுல அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கிளையார்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிற நிலையில் இருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தலைவராக்கி விட்டார்கள். அவனுக்கு அது பொறாமை. இது குறைஷியர்களுக்கு தெரியும். அப்ப குறைஷியர்கள் உடன் என்ன செய்யறாங்கண்டா, இவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க மக்காவுல இருந்து. எப்படி எழுதுறாங்கண்டா, எங்களுடைய நாட்டை சேர்ந்தவருக்கு நீங்கள் உங்களுடைய மதீனாவிலே அடைக்கலம் கொடுத்து விட்டீர்கள், அவருக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் அல்லது அவரை மதீனாவிலே விட்டு நீங்கள் வெளியேற்ற வேண்டும். அந்த கடிதத்திலே சுருக்கம். அப்படி நீங்க செய்யலாட்டி நாங்க எல்லா குறைஷி காபிர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக போர் தொடுப்போம், உங்கள் வீரர்களை கொன்று குவிப்போம், உங்களுடைய பெண்களுடைய கற்பை நாங்கள் எடுப்போம், மானபங்கப்படுத்துவோம் என்று அச்சுறுத்தி ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை எடுத்த முனாஃபிக்கின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் பார்க்கிறான், இதான ஒரு சந்தர்ப்பம். அப்ப அவன் இஸ்லாத்துக்குள்ள வரல. அவனோடு சேர்ந்து மதீனாவுல இன்னும் சில முஷ்ரிக்குகளும் இருந்தாங்க. இப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் நாங்கள் போராடுவோம். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த விடயம் தெரிந்து விட்டது. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களை சந்திக்க வருகிறார்கள். புகாரிலே வருகிறது. வந்து அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையிலே கேட்கிறார்கள், நீங்கள் குறைஷி காபிர்களுடைய அச்சுறுத்தலுக்கு எச்சரிக்கைக்கு நீங்கள் பயந்து விட்டீர்களோ கேட்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு செய்கிற சூழ்ச்சியை விட நீங்கள் உங்களுக்கு செய்கிற சூழ்ச்சி மிக ஆபத்தானது உணர்த்துறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் எதிராக நீங்கள் போராட போகிறீர்களா? என்ன மதீனாவில் இருக்கிறாரு எல்லாரும் யாரு? அவங்களுடைய பிள்ளைகள், சகோதரர், குடும்பத்தார்கள் தனி. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உள்ளங்கள் தொடக்கூடிய அளவுக்கு பேசினாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கேட்ட அந்த மக்கள் உடனடியாக தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டு திரும்பி சென்று விட்டார்கள். இது வேறு வழி இல்லாமல் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலும் திரும்பி சென்று விட்டான். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக செயல்பட்டுக் கொண்டே இருந்தான். அதுக்கு பின்னால நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரான அச்சுறுத்தல்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஹதீஸ்களிலும் பார்க்கிறோம், வரலாற்று நூல்களிலும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து நிம்மதியாக தூங்க முடியவில்லை அவர்களுக்கு. அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சஹாபாக்களில் சிலர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருந்தது. இவர்கள் முழுக்க முழுக்க சதித்திட்டம் தீட்டினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும். அதற்கு மேக்சிமம் முயற்சி எடுத்தாங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பல நாட்கள் தூங்கவில்லை. அல்லது அவர்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி சஹாபாக்கள் ஒவ்வொரு டேர்ன் எடுத்து வந்து நின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தங்குற இடத்துக்கு முன்னால. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அது புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் தூங்காமல் விழித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், இந்த நபித்தோழர்களில் ஒரு சிறந்த ஒருவரை எனக்கு அல்லாஹ் பாதுகாப்புக்காக
தர வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு ஆயுத சட்டம் ஒன்று கேட்குது. அப்படி யாரோ வார சட்டம் கேட்குது. அப்ப உடனே யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அப்போது சொன்னார், நான் தான் சஅத் இப்னு அபில் வக்காஸ். இவருடைய பேரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த 10 பேர்ல அவர் ஒரு ஆள், சஅத் இப்னு அபில் வக்காஸ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தால் உங்களை பாதுகாப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஅத் இப்னு அபில் வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு அவர்கள் தங்களுடைய கூடாரத்துக்கு சென்று விட்டார்கள். இப்படி ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தங்குகின்ற இடத்துக்கு முன்னால் ஒரு நபித்தோழர் அல்லது ஒரு சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு அச்சுறுத்தல் ஒன்று குறைஷிகளிடமிருந்து வந்து கொண்டே இருந்தது. எதுவரைக்கும் என்றால், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் வந்துச்சு. என்ன வசனம் என்றால், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸி, அல்லாஹ் உங்களை மனிதர்களுடைய துன்பங்கள் ஆபத்துக்களில் இருந்து பாதுகாப்பான். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடம் இருந்து வந்த உத்தரவாதம். மனிதர்கள் உங்களுக்கு எந்த ஆபத்தையும் செய்ய முடியாது. இந்த அல் குர்ஆனுடைய வசனம் இறங்கியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கூடாரத்தில் இருந்து தலையை வெளியே போட்டு பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்ட நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் உங்களுடைய இடங்களுக்கு சென்று விடுங்கள். அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாப்பதாக அல் குர்ஆனிலே வாக்குறுதி அளித்து விட்டான் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வசனம் ஒரு உத்தரவாதமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அருமை சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்கு எதிராக எந்த நேரத்திலும் போர் தொடுக்கப்படலாம் என்ற பயத்தால் ஆயுதங்களை வைத்துக் கொண்டவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு கட்டத்திலேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு எதிராக யாராவது ஆயுதம் ஏந்தி போராட வந்தால், முஸ்லிம்களை அழிக்க வந்தால், முஸ்லிம்களை கொல்ல வந்தால், அவர்களை எதிர்த்து தங்களை காத்துக் கொள்வதற்காக போராடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த கட்டத்தில் அது வரைக்கும் போராடுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய வசனம் ஒன்று இறக்கப்பட்டு அந்த வசனத்தோடு முஸ்லிம்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக, உண்மையிலே இஸ்லாம் சொல்லுகிற போராட்டங்கள் என்பது மற்றவர்களை தாக்கி அழிக்கின்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கை அல்ல. இது வந்துகிட்டு தற்காப்பு போர். அப்படி போர் செய்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அல் குர்ஆன் வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே போராட்டங்கள், யுத்தங்கள் என்ற ஒரு தனி தலைப்பை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வகுப்பிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இடம்பெற்ற அல் கஸவாத் போராட்டங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தலைமை தாங்கி நடாத்திய முக்கியமான போராட்டங்களை பற்றிய சுருக்கத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.